நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆனி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். அதாவது 12 மாதங்களில் ஆனியும் ஆடியும் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதமாக இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம் செய்வாங்க. மேச ராசியிலிருந்து ஆனி மாதம் 5ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். அசுரகுரு தேவகுருவை விட்டு முன்னேறி செல்கிறார். கடகராசியில் ஆனி மாதம் 21ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரபகவான் பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியில் ராகு, சிம்மராசியில் கேது, மீனராசியில் சனி. சந்திரபகவான் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து இந்த ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். அதாவது அமாவாசை யோகத்திலிருந்து மாதம் தொடங்குகிறது. கும்ப ராசி அன்பர்களுக்கு 12ஆம் அதிபதி ஜென்மராசிக்கும் சனியே தான் அதிபதி. அவர் 2வது வீட்டிலே 7 நாட்டு சனியில் குடும்பச்சனியாக பாதச்சனியாக செல்கிறார். இந்த மாதத்துடைய கோச்சார கிரக நிலை ஒரு கிரகங்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டான நிலை இந்த மாதம் இல்லை. 3வது வீட்டிலே 5ஆம் தேதி வரை செவ்வாய் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு செவ்வாயுடைய பலம் உண்டு. அதாவது செவ்வாய் நிலம், பூமி, மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார். அதே மாதிரி 3வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது புதிய முயற்சிகள் வெற்றியாகும். அதே இளைய உடன் பிறந்தவரிடம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு ஏற்படும். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். இது 7 நாட்டு சனியில் குடும்பச்சனியில் உங்களுக்கு இறுதி கட்டம் போயிட்டுருக்குது. இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு 7 நாட்டு சனி நடக்குது. எப்பவுமே 7 நாட்டு சனியில் இறுதி கட்டத்தில் தான் ஏகப்பட்ட பண விரயம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படும். இந்த ஆனி மாதம் சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் செவ்வாய் அமரப்போகிறார். அப்போ விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் கூடுதலாக உங்களுக்கு உழைப்பு இருக்கும். அதனால் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனி மாதம் 5ஆம் தேதி 4வது வீட்டிற்கு செவ்வாய் செல்வார். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை செவ்வாய் மேல் விழும். அதே மாதிரி சுக்கிர பகவான் 6வது வீட்டில் செல்வதும் 7ஆம் வீட்டிற்கு வருவதும் கும்பராசிக்கு சாதகமில்லாத அமைப்பு. அதனால் அம்மாவிடமோ, பாட்டியிடமோ, மாமியாரிடமோ, உங்கள் அக்கா தங்கையிடமோ, அல்லது உங்கள் மனைவியிடமோ, உங்கள் பிள்ளைகளிடமோ இந்த மாதம் அசிங்க, அவமானம், கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மாதம் கும்பராசி என்பர்கள் பெண்களிடம் நீங்கள் கொஞ்சம் மதிப்பு மரியாதையாக கொஞ்சம் நடந்து கொள்வது நல்லது. இல்லைன்னா பெண்களால் உங்களுக்கு அசிங்க, அவமானம் வரும். பெண்களால் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 9 கிரகங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையை தான் காட்டுகிறது. கும்பராசிக்கு 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் 6வது வீட்டில் செல்கிறார். கோச்சாரத்தில் குரு 6ஆம் இடம் செல்வது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். சாப்பிட்ட சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகாது. இறப்பை, குடல், கிட்னி, இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ வயிறு சார்ந்த பிரச்சனை வரலாம். அப்படி இல்லைன்னா சொந்த பந்த உறவுகளிடம் கடுமையான பகை, விரோதம் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதிர்பாராமல் நீங்கள் கடன் வாங்கி குடும்பத்துக்கு தெரியாமல் செலவு பண்ணிவிட்டு அதிகமான கடனை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏன்னா கோச்சாரத்தில் 6வது வீட்டிலே குரு செல்வது கும்பராசிக்கு சாதகமற்ற அமைப்பு. கும்பராசிக்கு 4வது வீட்டிலே ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் செவ்வாய் செல்வார். இந்த மாதம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், தரகர்கள், புரோக்கர்கள்
கமிஷன் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்களுக்கு ஓரளவு நல்ல லாபகரமாக இருக்கும். அதே 4வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உஷ்ண கிரகம் 4வது வீட்டிலே செல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல், மருத்துவ செலவுகள் இப்படிலாம் ஏற்படுத்தும். கும்பராசிக்கு 5வது வீட்டிலே சூரியன், புதன் செல்வதும் உங்களுக்கு இந்த மாதம் சற்று மன அழுத்தம், மனக்குழப்பம், ஒரு நிம்மதி இல்லாத தன்மை தான் இந்த ஆனி மாதம் காட்டுகிறது. ஒன்று உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். 5வது வீட்டிலே சூரியன், புதன் இணைவும் கும்பராசிக்கு ஒரு நோய் நொடி மனக்கவலையே காட்டுகிறது. ஜென்ம ராசியிலே ராகு செல்வதும் கும்பராசிக்கு சாதகமில்லாத அமைப்பு தான். ஏன்னா ஜென்மத்திலே ராகு இருக்கும்போது இப்படியா அப்படியா மதில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பூனை போல் இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா அப்படின்னு எந்த பக்கமும் சப்போர்ட் இல்லாத சூழ்நிலை கும்பராசி என்பதுக்கு இருக்கும். கும்பராசிக்கு 7வது வீட்டிலே கேது பகவான் செல்வது ஓரளவு உங்களுக்கு மனைவி வழியில் சப்போர்ட் உண்டு. அதனால் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக சென்றாலே குடும்ப நிலை நன்றாக இருக்கும். அதனால் குடும்பத்துக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல், உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் வெளியில் நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் தேவையில்லாத செலவுகள் செய்துட்டு குடும்பத்துக்கு அது தெரிஞ்சு மறுபடியும் அதிக பிரச்சனையாகி உங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையும் இந்த மாதத்திலிருந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. அப்புறமேட்டு சொந்த பந்த உறவுகளிடம் கடுமையான விரோதம், ஒரு கேவலப்படக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்கு கோச்சார கிரகநிலை காட்டுகிறது. அதனால் இந்த மாதம் பண விஷயங்களிலும், குடும்ப விஷயங்களிலும், உறவுகள் வழியிலும் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.